வணக்கங்க. உங்க பேரு? எங்க பேர் சித்ரா. சித்ரா. இங்க எத்தன வருஷமாக்கா நாங்க இருக்கீங்க? இப்ப 30 வருஷமா கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்ப 30 வருஷம் 30 ஆகுது. வருஷமா 30 இருக்கீங்க. வருஷம் ஆகுது. ஆ இந்த ஏரி தண்ணி இருந்தப்பலாம் எப்படிக்கா இருந்திருக்கு? தண்ணி இருந்தப்ப பார்க்கறதுக்கு அழகா இருந்துச்சு. விவசாயம் வந்து நல்லா வந்துச்சு. தண்ணி இருந்துச்சு. நல்லா ஒரு விவசாயம் பண்ணுனா ஒரு ரூ. 10 நாங்க விவசாயம் பண்ற கூலி கிடைச்சிச்சு. இப்ப தண்ணி இல்லாததுனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. நாங்களும் பல போராட்டங்கள் நடத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். அடியறையிலேருந்து நிறைய மக்கள் எல்லாமே உதவி செய்கிறாங்க. எல்லாருமே போராட்டம் நடத்துகிறாங்க. ஆனால் இன்னும் முடிவுக்கு வந்த பாடு இல்லை. தண்ணி இருந்தால் விவசாயம் நடக்கும். ஏற்கனவே விவசாயமெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. இதில் தண்ணி இல்லாத இன்னும் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. ஏதோ ஏரிக்கு தண்ணி கொண்டுட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது இன்னும் விட்ட பாடு இல்லை. விட்டாங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏழு ஏழு இப்போ சுற்றி இருக்கிற அத்தனை ஊர் சனங்களுக்கு இந்த ஏரியில் தண்ணி இருந்தால் விவசாயம் நல்லா நடக்கும். விவசாயத்துக்கு இப்போ தண்ணி பற்றாக்குறையினால விவசாயம் ஒழுங்காக விவசாயம் வர மாட்டேங்குது. தண்ணி இல்லை, குடிக்க கூட அதுவும் பல 2 வருஷத்துக்கு முன்னாலேனா குடிக்க கூட தண்ணி இல்லாமல் நாங்களாம் குடத்தை எடுத்துகிட்டு எங்கேயோ தண்ணி யாரு கிணத்துல இருக்குதோ அவங்க ஊரில் போய் கெஞ்சி கூத்தாடி பிடிச்சிட்டு வர நிலமையில் இருந்துச்சு. ரொம்ப மோசமாக இருக்குது. ஏதோ பார்த்து எல்லாம் பண்ணி ரெடி பண்ணினாங்கன்னா ஏரிக்கு தண்ணி விட்டாங்கன்னா இங்கே இருக்கிற விவசாய மக்கள்லாம் கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருப்பாங்க. அது அப்புறம் அவங்களோட முடிவு என்ன பண்ணுவாங்களோ தெரியல. 5ஆம் தேதி எல்லாம் போராட்டம் நடத்தலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ எல்லாம் போராட்டம் முடிவு பண்ணி என்ன ஒரு நல்ல முடிவாக கிடச்சிச்சின்னா பரவாயில்ல. நல்லது நடந்தால் நல்லது. இப்போ தண்ணி இருந்தப்ப நீங்கள் இங்கே பார்த்துருக்கீங்க? தண்ணி இருந்தப்போ பார்த்தீங்க நல்லா அது உடையிற அளவுக்கு நல்லா ததும்பிட்டு இருக்குங்க. அப்போல்லாம் முள் இல்லைங்க. காலைல உள்ள ஏரிக்குள்ளெல்லாம் நல்லா சுத்தமாக இருந்துச்சு. முள் இல்லாமல் நல்லா சுத்தமாக இருந்துச்சு. தண்ணி ஏறி தழும்பிட்டு இருந்துச்சு. அப்போல்லாம் நல்ல ஒரு இதாக இருந்துச்சு. படமெல்லாம் எடுத்தாங்க. தண்ணி இருக்கும்போது நம்ம ஏரியில் படமெல்லாம் வந்து எடுத்தாங்க. எல்லாம் நிறையா வரப்போக ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்போல்லாம் முள் ஏறி போய் இருக்குதானே தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. எல்லாம் வெறும் கருவாழை முள்ளாக தான் நிற்கிது. அது சுத்தம் பண்ணுறேன்னு அப்பப்போ வராங்க. ஒரு கொஞ்சோண்டு சுத்தம் பண்ணுறாங்க. திருப்பி அவ்வளோத்தான் விட்டுறாங்க. இன்னும் சுத்தம் பண்ண பாடில்லை. எல்லாம் வெறும் கருவாழை முள்ளாக தான் இருக்குது. தண்ணி இருக்கும்போது பார்க்க அவ்வளோ இதாக இருந்துச்சு. இப்போ ஏரி இருக்குதானே சில பேர்த்துக்கு தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ தண்ணி இல்லாதனால இங்கே எவ்வளோ சிரமத்துக்கு இந்த விவசாயிங்க ஆளாகிறாங்கக்கா? அதுதான் குடிக்க கூட தண்ணி இல்லாதனால ஆளாயிடுச்சு. இப்போ ஒரு மரம் வச்சோம்னா கூட அந்த மட்டை மலர் தண்ணி இருக்கிறப்ப வருது. தண்ணி சுண்டிடுச்சுன்னா அப்புறம் அதெல்லாம் செத்து போயிடுது. அது வச்சு நாங்கள் காப்பாற்றி பாதி தூரம் கூட எடுத்துகிட்டு போக முடியல. அது தண்ணி இல்லாதனால திருப்பி இப்போ தென்னை மரம் வச்சோம்னா கூட ஒரு 4-5 வருஷம் காப்பு போகிற நேரத்தில் தண்ணியெல்லாம் போச்சுன்னா மரம் வீணாக போயிடும். அந்த மாதிரி நிலமையில தான் இருக்கிறோம். ஏதோ தண்ணி ஏரிக்கு வந்துச்சுன்னா இங்கே 7-8 ஊர் சுற்றி இருக்கிற ஏரியில் சுற்றி இருக்கிற அத்தனை ஊருக்குமே நல்லது. ஆனால் ஏரியில் தண்ணி இல்லாமல் கருவாழை முள்ளாக முழிச்சு வீணாக போய் கிடக்குது. என்ன பண்ணுறது? இந்த காலவற்ற வரைட்ட உண்ணாவிரதம் அறிவிச்சிருக்காங்க இல்லைங்க, அதில் நீங்கள் கலந்துக்கிறீங்களா? கலந்துக்கிறேங்க. ஏங்க நம்ம ஊரில் நடக்கிறதுக்கு நம்ம கலந்துக்காமல் எப்படி?